கடைசி கால அடையாளங்கள் நிகழ்ச்சிக்கு அன்பாய் வரவேற்கிறோம். போன வாரம் எபிசோடில் நம்ம நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் அலெக்சாண்டர் த கிரேட்டை பற்றி டேனியல் புக்கில் அவ்வளோ கிளியராக அக்யூரேட்டாக எழுதப்படுது. இன்றைக்கும் பிரதர் ஜெகன் வந்திருக்காங்க. வாங்க நம்ம அவரோட சேர்ந்து நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி நம்ம கேட்க போகிறோம். ப்ளீஸ் கீப் அ பேப்பர் அண்ட் பென் ரெடி ஆஸ் யூ லிசன் டு அஸ். பிரதர் ஜெகன், வெல்கம் டு த ப்ரோக்ராம். பைபிள் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு தான் போன வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அலெக்சாண்டர் த கிரேட்டை பற்றி நிறைய விஷயம் பார்த்தோம். இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்கிற மாதிரி தோணுது. வாட் ஆர் அதர் ஃபேக்ட்ஸ் அபவுட் அலெக்சாண்டர் த கிரேட் இன் டேனியல்? அலெக்சாண்டர் பற்றி மட்டுமே 3 சொப்பனங்கள் கொடுக்கப்படுது, அல்லது 3 தரிசனங்கள் தரப்படுது 3 விதமாக. நேபுகாத்நேச்சாருக்கு அவனை பற்றி சொல்லும்போது வெண்கலம் என்று சொல்லப்படுது. இதே காரியம் தானியேலுக்கு 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது வெள்ளாட்டுக்கடா, ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே காரியம் பாபிலோன் ராஜா பெல்ஷாத்சார் காலத்தில் இருக்கும்போது தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுது. அப்போ வெளிப்படுத்தப்படும் போது அவனை எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7:3 அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின அப்படின்னு. இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். மிருகங்கள் எழும்பின 4 பெரிய மிருகங்கள். அதில் முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது 4வது வசனம். பின்பு கரடிக்கோப்பாக வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன் 5வது வசனம். அதற்கு பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன் 6வது வசனம். அப்போ அந்த 6வது வசனத்தில் நம்ம சிவிங்கி நீங்கள் இருக்கு இல்லையா, அந்த சிவிங்கிக்கு அங்கே என்ன இருக்குது? After this I looked and there was another like a leopard. நம்ம சிறுத்தைன்னு சொல்லுவோம். ஆமாம், சிறுத்தை. ஆமாம், இங்கே சிவிங்கின்னு இருக்குது. சிவிங்கிக்கும் சிறுத்தைக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. சிவிங்கினா புள்ளியாக இருக்கிறதுக்கு பேர். சிவிங்கி தன் தோலை மாற்றக்கூடுமோ அப்படின்னு வசனம் இருக்குது. லெப்பர்ட் வந்து உடம்பு ஃபுல்லாக புள்ளியாக இருக்கும். இவங்க காலத்துலேயும் அது வந்து சிவிங்கியை வந்து புள்ளியாக இருக்கிறதுனால நம்ம அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இங்கே அலெக்சாண்டர் இங்கே பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சிங்கத்தை போல அப்படிங்கிறது வந்து எதை கேட்டிங்கன்னு சொன்னால் நேபுகாத்நேச்சாரை குறிக்கும். அதுக்கு அடுத்து கரடிக்கு ஒப்பாக இருக்கிற அந்த கரடியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா அது ஒரு பக்கம் சாய்ந்து நின்றதுன்னு இருக்கும். அதோட அர்த்தம் என்னென்னா ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கு, ஒரு பக்கம் வீக்குன்னு அர்த்தம். அதை தான் நம்ம கொம்பில் பார்த்தோம். ஒன்று பெருசு, ஒன்று சின்னது. என்ன அழகாக கோஆர்டினேட் பண்ணுறாரு பாருங்க. அதுக்கு அடுத்து சிவிங்கியை போல். சிவிங்கினா லெப்பர்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிறுத்தை. சிறுத்தையோட ஸ்பெஷாலிட்டி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சிறுத்தையோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸ்பீட். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஸ்பீட் தானே. உலகத்தையே அதிகம் வேகமாக பிடிச்ச ஒரே ராஜா யாருன்னா அலெக்சாண்டர் தான். ஃபாஸ்ட்டாக வித்தின் ஒரு 11 to 12 இயர்ஸ்க்குள்ளே 70% வேர்ல்டை பிடிச்சிட்டாரு. அங்கே பாபிலோனில் மேசிடோனியாவில் கிளம்பி பாபிலோனியா வரைக்கும் மொத்தத்தையும் பிடிச்சாரு. அவர் கால வச்ச இடம்லாம் வெற்றி. அதான் ஒரு இது சொல்லுவாங்க. மெடிட்டரேனியன் சீக்கிட்ட போய் அவர் சொன்னாராம், நின்றுட்டு பார்த்துட்டு அந்த கடற்கரைன்னு சொன்னாராம், இதற்கு பிறகு நீ சமுத்திரமாகி விட்டாய், நீ லேண்டாக இருந்தால் உன்னையும் நான் பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த லேண்டு பிடிக்கிற ஆசை. கர்த்தரே அதை அவருக்கு தடுத்து நிறுத்தி அவ்வளோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டார் அவர். ஸோ இந்த சிவிங்கிக்கு ஒப்பாக இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. நீங்கள் சிறுத்தை மான் பிடிக்கும் போது பார்த்துருப்பீங்களா? நீங்கள் அந்த வேட்டையாடுற நேஷனல் ஜியோகிராஃபிக்கல் சேனல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. பிடிக்கும்போது பார்த்துருக்கீங்களா? ஒரு ஸ்டெச் வரைக்கும் தான் போகும், அதுக்கப்புறம் சிறுத்தை நிற்கும், திருப்பி இன்னொரு ஸ்டெச்சு துரத்தும். ஏன் அந்த சிறுத்தை அப்படி ஸ்லோ ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை. அதுக்கு மேலே அது ஓடினா சிறுத்தை செத்து போயிடும். மெடிக்கல் ஃபேக்ட் படி அதோட ஹை ஸ்பீட் அதை அட்டைன் பண்ணிடும். அதுக்கு மேலே போனால் அதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். சிறுத்தையோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அந்த ஸ்பீடுக்கு பாயும், டக்குன்னு நிற்கும். ஒரு ஸ்பீடு வரைக்கும் துரத்தும், ஒரு இடத்துல அது ஸ்டாப் ஆகும். அலெக்சாண்டரோட ஸ்பீடுக்கு மேலே போனதுனால தான் அவர் செத்தது. அதுக்கு மேலே அவர் போயிருக்கக்கூடாது. அந்த ஸ்பீடில் அவர் ஸ்லோ பண்ணியிருக்கணும். அவர் என்ன பண்ணார்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக நம்ம முடிச்சிடணும்னு நினச்சாரு. அவர் ரெஸ்ட் எடுக்காமல் போனார். அதான் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். தரையில் கால் பரவாமல் பாய்ந்தது. சிறுத்தையை பார்த்தீங்கன்னா பாயும் கண்டினியூஸாக ஒரே ஸ்ட்ரெச். அதுதான் அவர் செஞ்சது. இது எல்லாமே அலெக்சாண்டர் வரத்துக்கு ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ப்ராபசி. அவ்வளவும் கடவுள் வந்து அவ்வளோ அழகாக டேனியலுக்கு சொல்கிறாரு, வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. என்ன இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலெக்சாண்டருக்கு அப்புறம் ரோமன் டைனசிட்டி அதோட முடிஞ்சிடும். டேனியலுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் வரப்போகிறாரு. ஏன்னா டேனியல் இருக்கிறது மேடியன் பெர்ஷியன் கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வரப்போகிறாரு. அதோட அலெக்சாண்டருடைய காரியம் டேனியலுக்கு வெளிப்படுத்தாச்சு. அப்படின்னா என்ன, 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க? தானியல்கிட்ட வந்து தூதன் சொல்கிறாரு, பெர்ஷியா தேச அதிபதியோடு யுத்தம் பண்ண போகிறேன், அவன் போன பின்பு கிரேக்க தேசத்து அதிபதி வருவான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெர்ஷியன் கவர்மெண்ட் முடிவடைய போது கிரீக் கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறார். ஸோ இவர் எங்கே வரைக்கும் இருக்கிறாரு? பெர்ஷியன் கவர்மெண்ட் முடிவடைகிற வரைக்கும் இருக்கிறார். ஸோ அடுத்த கவர்மெண்ட்டுக்கான ப்ராஃபஸியும் இவர் மூலமாக சொல்லியாச்சு. ஸோ அலெக்சாண்டர் முழுவதுமாக அப்படியே வந்து ஃபுல்லாக டோட்டலாக. ஸோ அலெக்சாண்டரை பற்றின விஷயங்கள் நம்ம இன்னும் படிச்சுக்கிட்டே போகலாம், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம்.
இப்போ அலெக்சாண்டரை பற்றி நீங்கள் இன்னும் எடுக்கணும்னு சொன்னால் ரெவலேஷன் வரைக்கும் இருக்குது. ரெவலேஷன்லேயும் அலெக்சாண்டர் இருக்காரு. இந்த அலெக்சாண்டர்ங்கிறவன் ஒரு க்ரீக் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு செத்தான ஒழிய, அவன் தான் செத்தான ஒழிய க்ரீக் கவர்மெண்ட் சாகலை. அவ்வளோ அதுவும் ஃபாலோ அந்த க்ரீக் இம்பேக்ட் இருக்குது. அப்படியே அந்த க்ரீக்குடைய கல்ச்சர், க்ரீக்குடைய ஸ்பிரிட், நான் சொல்வேன் ஆவி, அது இன்னும் இருக்குது. பாபிலோனிய ஆவி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பாபிலோனியன் ஸ்பிரிட், பேகன் வர்ஷிப்லாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி க்ரீக் ஸ்பிரிட்டும் இருக்குது இன்னும். இந்த க்ரீக் ஸ்பிரிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை நம்ம பின்னோக்கி பார்க்கணும். அலெக்சாண்டர் இப்போ வேர்ல்டையே பிடிச்சிட்டே வரார். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வரும்போது அவர் வந்து ஆஸ் யூஷுவல் எருசலேமுக்குள்ளேயும் வரார். எருசலேமுக்குள்ளே வரும்போது எருசலேம் முற்றுகை போடப்படுது அலெக்சாண்டரால். அலெக்சாண்டர் முற்றுகை போட்ட உடனே இந்த எருசலேமுக்குள்ளேருந்து அப்போத்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறவர் வந்து ஜுத்வா, இது நடந்தது வந்து கிமு 333 அந்த காலகட்டத்தில், பிஃபோர் கிரைஸ்ட், ஒரு 3 சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி ஜுத்வா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஜுத்வா வந்து ரொம்ப நாள் முற்றுகை போடப்பட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் ஜுத்வா வெளியே வர்றார். பிரதான ஆசாரியன் ட்ரெஸ்ஸில் கையில் தோராவை எடுத்துக்கிட்டு வர்றார், பைபிள் எடுத்துக்கிட்டு வர்றாரு. அப்போது இந்த ஜுத்வாவை பார்த்த உடனே அலெக்சாண்டர் ஓடி போய் அவருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறார். முழங்கால் படிக்கிட்ட உடனே கூட இருந்தவங்களுக்கெல்லாம் என்னென்னா, இந்த கிரேக்கருடைய மித்தாலஜி படி அந்த ஆவி அடிக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்குது. எல்லாம் நினச்சிட்டாங்க அலெக்சாண்டருக்கு எருசலேமின் ஆவி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பயந்தபோது அலெக்சாண்டர் சொன்னாரா, எனக்கு பைத்தியெல்லாம் ஒன்றும் பிடிக்கல, நான் எப்படி இவ்வளோ தூரம் உலகத்தை பிடிக்கிறவனா மாறினேன், இவ்வளோ சக்ஸஸ் எனக்கு வர்றதுக்கு இந்த தைரியம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து 2 ரீசன். ஒன்று, அவனுடைய மூல கடவுள், அதுதான் எனக்கு இவ்வளோ பவர் கொடுத்துச்சு. 2வது, இவ்வளோ புறப்படுறதுக்கான தைரியத்தை கொடுத்தது யாருன்னா, நான் புறப்படுற அன்னைக்கு முந்தின நாள் நான் வந்து ஒரு சொப்பனத்தில் இதே ஜுத்வாவை பார்த்தேன். இவன் ஆசாரிய இந்த ட்ரெஸ்ஸோட, எனக்கு இது வரைக்கும் இதுதான் இவன் எனக்கு தெரியாது. பார்க்கும்போது இவன் தான் சொன்னான், நீ போ, உன் தேவன் உனக்கு அது இந்த உலகத்தை உனக்கு கொடுப்பாருனே, அதுக்கப்புறம் தான் புறப்பட்டேன்னு சொல்லி இது அலெக்சாண்டர் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அப்போ அலெக்சாண்டர் எருசலேமுக்குள்ளே வந்து எருசலேமை யுத்தம் பண்ணாமல் பிடிச்சு அதை வந்துட்டு குறைவான டேக்ஸ் ஒன்று போட்டு விட்டுட்டு அப்படி போகிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அதில் இருக்குது. நீங்கள் பாலஸ்டீனியன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். இந்த பாலஸ்டீனியனுங்கிற பேர் வந்து ஃபிலிஸ்டீன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிலிஸ்டீன்ஸுங்கிற பேரை வச்சதே அலெக்சாண்டர் தான். இந்த ஃபிலிஸ்டீன்ஸ் தான் பின்னாட்களில் பாலஸ்டீன்ஸ். ஏன் அவன் அந்த ஃபிலிஸ்டீன்ஸை பேரை வச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அலெக்சாண்டருடைய வேலையே என்னென்னா, ஒரு நாட்டை பிடிச்ச உடனே அந்த நாட்டுக்கு அவன் தான் பேர் வைப்பான். அது எந்த பேராக இருந்தாலும் அவன் மாற்றிட்டு அவன் தான் நிறைய சிட்டிக்கு நேம் வைக்கிறார். அப்போ இதை வந்து அவன் கேட்கும் போது, இது யாருடைய பட்டணம், இது எப்படி இங்கே இஸ்ரவேலர் இருக்கிறாங்களோ அந்த பூர்வீகத்தை அவன் படிக்கும் போது, இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்திற்கு வந்ததையும் அவங்க எகிப்தில் இருந்ததையும், அவங்க வரும்போது அங்கே இருந்த 5 ராஜாக்கள், அந்த 5 ராஜாக்கள் யாருன்னா பெலிஸ்திய ராஜாக்கள். இது நியாயாதிபதிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அந்த ஃபிலிஸ்டின் ராஜாவுடைய பேரை தான் ஃபிலிஸ்டின்ஸ்னு வச்சு பின்னாட்கள் அந்த ஃபிலிஸ்டின்ஸ் தான் பாலஸ்டீன்ஸ் தான் மாறியது. ஸோ இன்றைக்கி இருக்கிற பாலஸ்டீனுங்கிற பேரும் யார் வச்சது தான்? அலெக்சாண்டர் வச்சது தான். இப்போ நீங்கள் புதிய ஏற்பாடு பைபிள் இருக்குது, என்ன லாங்குவேஜ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்கன்னு அங்கே இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு எடுத்து ஸ்டார்டிங் பாயிண்டில் பாருங்கள், கிரேக்க மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு உங்களுக்கு போட்டிருக்கோம். தமிழ் பைபிளோ இங்கிலீஷ் பைபிளோ வாட் எவர் இட் இஸ், அது கிரேக்க மூல பாஷையிலிருந்து. இந்த புதிய ஏற்பாடு 80 to 90% எழுதப்பட்டது கிரேக்க பாஷையில் தான் எழுதப்பட்டது. யோவான் எழுதின எல்லாமே கிரேக்க பாஷையில் தான் எழுதினார். ஏன்னு சொன்னால், அன்றைக்கி கிரேக்க பாஷை அஃபிஷியலாக இருந்தது. இன்றைக்கி எப்படி நமக்கு ஒரு 2 லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கோ, அதே மாதிரி அன்றைக்கி க்ரீக்கும் லத்தீனும் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்துச்சு. அந்த இம்பேக்டை உருவாக்குனது யாருன்னு சொன்னால் அலெக்சாண்டர். அவனுடைய கல்ச்சர், அவனுடைய லாங்குவேஜ், அவனுடைய மித்தாலஜி, அதை கொண்டு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டான். இப்போது இன்றைக்கி நீங்கள் மெடிக்கலி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வேர்ட்ஸையும் பாருங்கள், க்ரீக் வேர்டு தான் யூஸ் பண்ணுறீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் அதான் யூஸ் பண்ணுறீங்க. கார்டியாக் அரெஸ்ட், கார்டியாலஜி. இந்த கார்டியா அப்படிங்கிற வேர்டு என்ன? க்ரீக் வேர்டு. ஹார்ட்னு உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது. ஆர்த்தோனா இங்கிலீஷில் போனுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆர்த்தோங்கிறது க்ரீக் வேர்டு. ஸோ இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் முழுக்க அன்னைக்கே க்ரீக்கர் வந்து மெடிக்கலி வந்து தே ஆர் ஸ்ட்ராங். அவங்களுக்கு அஸ்க்லீப்பியான ஒரு காடே இருக்காங்க, அப்போலோன்னு ஒரு காடு இருக்காங்க, இவங்கெல்லாம் மெடிசன் காடு அவங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு வந்தது இவன் தான். ஸோ இந்த க்ரீக் கவர்மெண்ட்டோடைய தாக்கம் வந்து இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் 300 வருஷம் இருந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது.
அதுக்கு முன்னாடி இருந்த பெர்ஷியன் லாங்குவேஜ் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த பேபிலோனியன் லாங்குவேஜ் இல்லை. பேபிலோனியன் ஸ்பிரிட் இருக்குது, பேபிலோனியன் லாங்குவேஜ் இல்லை, ஆனால் கிரீக் லாங்குவேஜ் இருக்குது. அது ஆளுகையில் இருக்குது. யார் ஆளுகையில் இருக்குன்னா ரோம ஆளுகைக்குள்ளே இருக்குது. இயேசு வரும்போது கிரீக் கவர்மெண்ட் முடிஞ்சு ரோம் கவர்மெண்ட் ஆரம்பிக்குது. இந்த ரோம் கவர்மெண்ட்டுக்கும் கிரீக் கவர்மெண்ட்டுக்கும் ஏறக்குறைய ஒரு 660 to 70 இயர்ஸ் டிஃபரன்ஸ் தான். உதாரணமாக சொன்னால் ஃபிலிப் 5 மேசிடோனியன் அப்படிங்கிறவருடைய காலத்தில் தான் கிரீக் கவர்மெண்ட் முடிவடைஞ்சு ஜூலியஸ் சீசர் வராரு. ஜூலியஸ் சீசருக்கு அடுத்து அகஸ்டஸ் சீசர் வராரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க, ரோம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் காலத்தில்னா ஃபிலிப் 5 மேசிடோனியன் காலத்தில். இதுதான் லாஸ்ட் கிரீக் டைனாசிட்டியோட லாஸ்ட் கிங். அவர் அதோட முடிவடையுது. அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நமக்கு ரோமன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, ஜூலியஸ் சீசர். இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம், ஒருவேளை நமக்கு கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு இதில் கூட நம்ம பார்க்கலாம். இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், அலெக்சாண்டருடைய ஜென்ரல்ஸ் 4 பேர், அந்த ஜென்ரல்ஸ் 4 பேர்லேருந்து இந்த ரோமன் கவர்மெண்ட் அகஸ்டஸ் சீசர் இது வரைக்கும் மல்கியாலேருந்து மத்தியக்குள்ளே வந்துடும். இருண்ட காலத்தில் வரும் அந்த கவர்மெண்ட் எல்லாம். அகஸ்டராய சீசர் காலத்தில் தான் இவர் வரார், ஜீசஸ் வரார். லூக்கா 2:1 இருக்குது. அகஸ்தராயன் காலத்தில் குடிமதிப்பு எழுதும்படிக்கு இயேசு வந்தார், சென்சஸ் எடுக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துக்கு இருக்கிற 430 வருஷத்தோட இருண்ட காலம் மொத்தம் தானியேல்ல இருக்கும், ப்ராஃபஸியாக இருக்கும். இப்போ நம்ம போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால் தானியேலை பார்த்தோம். தானியேலில் வந்து 4 ஜென்ரல்ஸ்க்கு அது பிரிஞ்சிச்சின்னு பார்த்தோம். அது வரைக்கும் தானே பார்த்தோம். இந்த 4 ஜென்ரல்ஸ்லேருந்து அகஸ்டஸ் சீசர் வரைக்கும் எப்படி வந்ததுங்கிறதும் இதே தானியேல் புஸ்தகத்தில் 11th சாப்டரில் விலாவரியாக இருக்கும், அத்தனையும் இருக்கும். ஒருவேளை நமக்கு டைம் இருக்கும்னா இன்னொரு நாள் அதை கூட பற்றி கூட நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இதோடு சேர்த்து இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை, அதாவது இதே அலெக்சாண்டரை பற்றி அவனுடைய தாக்கம் எப்படி நம்முடைய காலத்தில் நமக்கு பின்னாடியும் அந்த கவர்மெண்ட்டோடைய ஒரு பாதிப்பு இருக்க போகுதுங்கிறது தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த இடைப்பட்ட ஜென்ரல்ஸ் காலத்தை நம்ம பின்னாடி இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போது அலெக்சாண்டருடைய அந்த தாக்கம் இப்போ நம்ம காலத்திலும் வரப்போகுது, நம்ம காலத்திலும் நடக்க போகுது. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, தொடர்ந்து பேசலாம். ஏன்னா பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, பல ஃபேக்ட்ஸ் அண்ட் நீங்கள் சொல்கிற எல்லாமே நடந்த விஷயமாக நம்ம பார்க்குறோம். 12 சாப்டர்ஸில் இவ்வளோ இருக்கான்ற அளவுக்கு நமக்கு தோண்டி எடுக்கிறோம். இன்னும் நடக்க வேண்டிய விஷயங்கள் எப்படி இருக்குது டேனியல் புக்கை நம்ம இந்த ஆங்கிள் நம்ம பார்க்கதே இல்லை, சும்மா ஜென்ரலாக படிக்கிறோம். பட் இவ்வளோ ஃபேக்ட்ஸ் வருது நமக்கு. ஃபர்தராக என்ன அங்கே இருக்குது, இன்னும் எடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது? அதான் இன்னும் டேனியல் புக்கு வந்து ஸ்டில் எக்ஸிஸ்டிங், இன்னும் அது வந்து முடியலை. நான் எப்படி முடியலன்னு சொல்ல வரேன்னா, இப்போ ராஜாக்கள் புஸ்தகம் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி, க்ரானிக்கல்ஸ் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி. இப்போ தானியேலில் உள்ளதெல்லாம் முடிஞ்சிருந்தா நமக்கு அது ஹிஸ்ட்ரி புக்காக தான் இருக்கும், ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. நம்ம காலம் வரைக்கும் இன்னும் நம்ம தானியேலை ஆராயிரோம் அப்படின்னு சொன்னால் அதில் இன்னும் ஒரு பார்ட்ஸ் நிறைவேற வேண்டி இருக்குது. அதாவது இந்த 7ஆம் அதிகாரம், குறிப்பாக தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து 4 மிருகங்கள் வரும்னு சொன்னார் இல்லையா? இது 4மே 4 கவர்மெண்ட். எப்படி சொல்கிறீங்க மிருகம் என்பது எப்படி கவர்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 23வது வசனம் 23rd வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும், 4ஆம் ராஜ்யமாம் அப்படின்னு இருக்கு இல்லையா? கிளியராக இருக்குது. அப்போ மிருகம் என்பது எதை குறிக்குது? கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட்டை குறிக்குது. ஸோ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, 4 கவர்மெண்ட்டு எழும்பி வரும். அந்த 4 கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு சிங்கம் பாபிலோனியன் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம காலத்துக்கு சொல்கிறேன். 2வது வந்து கரடி, அது மேடோ பெர்ஷியா கவர்மெண்ட், ஒரு பக்கம் சாய்ந்து நின்றது, அதுவும் முடிஞ்சிருச்சு. 3வது சிவிங்கி, அதாவது லெப்பர்ட், கிரீக் டைனாசிட்டி, அலெக்சாண்டர்து முடிஞ்சிருச்சு. 4வது கெடியும் பயங்கரமான பலத்த மிருகம்னு இருக்குது, அதாவது 7வது வசனத்தில். இது ரோமன் கவர்மெண்ட், அதாவது அலெக்சாண்டருக்கு அப்புறம் வந்த ரோமன் கவர்மெண்ட். இந்த ரோமன் கவர்மெண்ட் வந்து 2 பார்ட். அந்த கிரைஸ்ட் இருக்கும் போது இருந்தது. ஆமாம், கிரைஸ்ட் பிறக்கும் போது பிறந்தது ஒன்று, சரியா? அப்போ அந்த ரோமன் கவர்மெண்ட் வந்து 2 பார்ட்டாக இருக்குது. இங்கே 7th நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் 2 பார்ட்டாக இருக்குது. எப்படி ஆரம்பிக்குதுன்னா, தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன், ஒரு பீஸ்ட் ஒன்று ஏறி வருது. அது கொடியதும் கெடியதுமாக இருந்தது, 10 அதுக்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது, நொறுக்கி பட்சது எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்லுதுன்னா, அதற்கு 10 கொம்புகள் இருந்தன அப்படின்னு இருக்கு. 10 ஹார்ன்ஸ். பொதுவாக நமக்கு வந்துட்டு இந்த சிவிங்கியை பார்த்தீங்கன்னா முதுகின் மேல் 4 செட்டைகள் இருந்ததுன்னு இருக்கு. லெப்பர்டுக்கு 6ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லெப்பர்டுக்கு வந்து 4 விங்ஸ் இருக்கு, அப்படி தானே இருக்கு? ஆமாம், 4 விங்ஸ். இப்போ 4ல் பாருங்க, வர்சஸ் 4ல் பாருங்க, அதுக்கு 2 இருக்கு. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது கழுகின் 2 செட்டைகள் அதுக்கு உண்டாயிருந்தது. ஆமாம், 2 விங்ஸ் இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் விங்ஸ் தானே இருக்கு.
இதுக்கு மட்டும் 10 ஹார்ன்ஸ் இருக்கு. இந்த 10 கொம்புகள் எங்க இருக்குது நல்லா வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, ரெவலேஷன் 17:12ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 கொம்புகள் இருக்கு. ஸோ இதோட கோரிலேஷன் இங்கே வருது. ஆமாம், நீங்கள் அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம் அப்படின்னு இருக்கும். 17:12 10 ஹார்ன்ஸ். இந்த 10 ஹார்ன்ஸ் இப்போ டேனியல் இருக்குதா? இருக்கு. அப்போ இது இனி நடக்க வேண்டிய விஷயம். ரோமன் கவர்மெண்ட்ல 80% முடிஞ்சிருச்சு, 20% பாக்கி. அதை இங்கே கோரிலேட் பண்றாரு. அப்போஸ்தலன் ஜானுக்கு பத்மோஸ் ஐலாண்ட்ல. அப்போ நடக்க வேண்டிய விஷயங்கள் தானியல்ல இன்னும் பாக்கி இருக்கு. 10 ஹார்ன்ஸ் நடக்க வேண்டியிருக்கு. அந்த நடக்க வேண்டியது தான் ஒரு தடவை எங்க உறுதிப்படுத்துறாருன்னா ஜானுக்கு உறுதிப்படுத்துறாரு. இன்னும் சொல்ல போனால் அப்போஸ்தலன் ஜானுக்கும் டேனியலுக்குமே இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 400 இயர்ஸ் இருக்கும். ஏன் 400 இயர்ஸ் நான் சொல்றேன்னு சொன்னா, மல்கியாலேருந்து இது வரைக்கும் ஒரு 430 நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த கணக்கு நமக்கு வேண்டாம். 333 தான் அலெக்சாண்டருடைய காலங்கள் வருது. அதுக்கு முன்னாடி மேடோ பெர்ஷியா கவர்மெண்ட்டில் அவருடைய இது முடியுது. ஸோ அங்கே ஒரு 300 ப்ளஸ் இவருக்கு 96 ஏஜில் தானே நமக்கு இது கிடைக்கும். அது ஒரு 100 இயர்ஸ் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 400 இயர்ஸ்க்கு மேலே இடைப்பட்ட கேப் இருக்குது. இவர் அவரை பார்க்கவே இல்லை, சம்மந்தமே கிடையாது. ஆனால் அதோட கார்லேஷன் இங்கே வருது. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஒருவேளை ஜான் டேனியலை படிச்சிருப்பாரோ அப்படின்னா அதுக்கும் வசனம் சொல்லுது, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாருன்ட்டார். இங்கிலீஷில் அன்ஸ்கூலிங்னு இருக்கு. ஆமாம். அப்போ ஜானுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. பின்னாடி ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் ஜானுடைய பேசிக்காக இதில் தெரியறதுக்கு அவருக்கு வாய்ப்பே. ஆர்டினரி பீப்புள் தான். அவர் ஒரு மீனவர் தான் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது தானியலுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களில் இன்னும் ஒரு 20% பாக்கி இருக்கு. இந்த 20% எங்கே வருது, கோஆர்டினேட் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டடி. இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது இப்படிலாம் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தானியல் புக்கையும் ரெவலேஷனையும் ஒதுக்கிடுறாங்க. அவங்களுக்கு அது படிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரோக்ராம் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியாகவும் அவங்களுக்கு புரியுறபடி என்ன செய்கிறோம், சொல்லிகிட்டே இருக்கணும். ஆனால் அவங்க படிக்கணும். ஆமாம், பைபிளை வச்சுக்கிட்டு பார்த்தா தான் இதுவே புரியும். நம்ம இந்த டேனியலுக்கும் ரெவலேஷனுக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், வெரி இன்ட்ரெஸ்டிங். முடிஞ்ச பிறகு மறந்துடும். ஏன்னு சொன்னால் அவ்வளோ ஸ்டஃப் இதில் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அவங்க படிக்கும் போது நீங்கள் நல்ல வேர்டு ஒன்று சொன்னீங்க, பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க எழுதுங்கன்னு. அதை எழுதிட்டே இருந்தாங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போ நம்ம இந்த 7th சாப்டரில் உள்ள ஒரு விஷயம் எப்படி ரெவலேஷனில் கனெக்ட் ஆகுதுங்கிறதான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். எப்படி கிரீக் டைனாசிட்டி இன்னும் நம்ம காலத்தில் எக்ஸிஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்ல போனால் அந்த லிங்க். இப்போ இந்த 7th சாப்டர் அப்படியே கையில் வச்சுக்கோங்க. 13th சாப்டர் ஆஃப் ரெவலேஷனுக்கு திருப்பி கொள்ளுங்க. 13th சாப்டர் ஆஃப் ரெவலேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13:1 வசனம் என்ன சொல்லுது, பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அந்த 7th சாப்டர் டேனியல்ல நம்ம பார்த்த 4வது மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருந்தது. பார்த்தோமா? இப்போ அந்த மிருகமும் சமுத்திரத்துல தான் ஏறி வந்துச்சு. 7:3 என்ன சொல்லுச்சு, 7:3 கரெக்ட், எல்லாமே சமுத்திரத்துல தான் ஏறி வந்தது. ஆமா, from the sea. இதுவும் பாருங்க from the sea. ஆமா, அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். 4வது மிருகம் கரெக்டா சிங்க் ஆகுது. கரெக்ட். ஆனா இந்த மிருகம் எப்படி இருக்குன்னு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, செகண்ட் வேர்ஸ் என்ன சொல்லுது பாருங்களேன். நான் கண்ட மிருகம் was like a leopard ன்னு போட்டுருக்கீங்க. வந்துருச்சா? வந்துருச்சு. டேனியலுடைய கனெக்ஷன் எங்க இருக்கு பாருங்க, அப்படியே அக்யூரேட்டா இருக்கு. தொடர்ந்து வாசிங்களேன். Now the beast which I saw was like a leopard. His feet was like the feet of a bear. இந்த பேர் எங்க பார்த்தோம்? அங்க டேனியல்ல பார்த்தோம். அடுத்து his mouth like the mouth of a lion. இந்த லயன் எங்க பார்த்தோம்? டேனியல்ல பார்த்தோம். அந்த 3 மிருகமும் இங்க இருக்கும். கிளியரா இருக்கும். அப்ப வரப்போற கவர்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க இருக்கு. இந்த கவர்மெண்ட் பார்க்கிறதுக்கு இந்த பீஸ்ட் இஸ் லைக் அ லெப்பர்ட். பீஸ்ட்னா கவர்மெண்ட். அப்போ இந்த கவர்மெண்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்க போகுது? சிறுத்தையை போல இருக்க போகுது. லெப்பர்ட்னா யாரை குறிக்குது? எந்த கவர்மெண்ட்டை குறிக்குது? அலெக்சாண்டர். அப்போ பார்க்கறதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்டாக இருக்கும்? அலெக்சாண்டர் கவர்மெண்ட் மாதிரி இருக்கும். அலெக்சாண்டர் வரப்போகிற கிரீக் கவர்மெண்ட் மாதிரி இது இருக்க போகுது. எதனால் கிரீக் கவர்மெண்ட் மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, அலெக்சாண்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன நம்ம பார்த்தோம்? லெப்பர்டோட ஸ்பெஷாலிட்டி ஒரே ஸ்பீட், அட்டஸ்டச் 11 வருஷத்தில் பிடிச்சான்னு பார்த்தோம்ல. அந்த 5வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். And he was given a mouth speaking great things and blasphemies. And he was given authority to continue for 42 months. Next 6வது, then 7வது. It was granted to him to make war with the saints and to overcome them.
எவ்வளோ நாள்? 42 months. 42 monthsனா 3.5 years. அலெக்சாண்டர் 11 இயர்ஸில் பிடிச்சதை வரப்போகிற கவர்மெண்ட்டு 3.5 இயர்ஸில் பிடிக்க போகுது. கண்டினியூட்டி எங்கே இருக்குது பாருங்கள். அப்போ அலெக்சாண்டரை விட ஸ்பீடானது ஒன்று வருது. அதுக்கு தான் இந்த அலெக்சாண்டருடைய கவர்மெண்ட்டுடைய ஸ்பிரிட் இன்னும் நமக்கு என்ன செய்யுது? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ நமக்கு இன்னும் இந்த 3 கவர்மெண்ட்டும் மறைமுகமாக கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எந்த 3 கவர்மெண்ட்? பாபிலோனியன் கவர்மெண்ட், மேடோ பெர்ஷியா கவர்மெண்ட் அண்ட் கிரீக் கவர்மெண்ட். எல்லாமே பைபிளில் அவ்வளோ கிளியராக இருக்குது. இந்த 3 கவர்மெண்ட்டோடைய காம்பினேஷன் தான் வரப்போகிற கவர்மெண்ட். இதைத்தான் பைபிள் வந்து ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட்னு சொல்லுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஒவ்வொன்றுத்துக்குமே ஆன்டி கிரைஸ்டோடைய ஒரு சுபாவம் இருந்தது. இது காம்பினேஷனில் வருது. இது 3 சேர்ந்து வருது. ட்ரிபிள் பவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு ஆன்டி கிரைஸ்ட் சுபாவம் இருந்தது. என்ன சுபாவம் அப்படின்னு கேட்டால், அவர் சொப்பனத்தில் வந்து ஒரு சிலையை பார்த்தாரு. சரியா? அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் தான் தானியேலில் வந்து அவர் சொப்பனத்தை பார்க்குறாரு. ட்ரீம் பார்க்குறாரு. அந்த சொப்பனத்தில் அந்த தலை வந்து பசும்பொன்னாகிய தலை நீரேன்னு சொல்லிட்டாரு. தானியேல்கிட்ட நேபுகாத்நேச்சார்ட்ட சொல்லிட்டாரு. இப்போ 3ஆம் அதிகாரத்தில் உடனே நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறாரு? ஒரு சிலை செய்கிறாரு. எல்லாரும் அந்த சிலையை வணங்கணும். அந்த இம்பாக்ட்னால தான் செய்ய சொல்கிறாரோ? அந்த சிலையை தான் இங்கே பார்த்துட்டு செய்ய சொல்கிறாரு. அந்த என்ன சிலை, அந்த சிலைங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பொற்சிலை செய்ய சொன்னார்னு இருக்கும். கோல்டு யாரு? தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அந்த சிலையோடைய கோல்டு பார்த்து நீங்கள் தான் சொன்னாங்க. கரெக்ட். உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? மொத்த சிலையும் கோல்டில் செஞ்சுட்டாரு. எல்லாமே நான் தான், எனக்கு அப்புறம் வேற கவர்மெண்ட்டே இல்லை. அப்படி போயிட்டாரு. ஆமாம், நிரந்தர ராஜான்ட்டார் அவர். புரியுது. இந்த சொப்பனம் ஏன் அவருக்கு வந்ததுனால, அவர் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டார் ஆண்டவரை. எனக்கு பின் என்ன ராஜ்யம் எழும்புங்கிறது அவருடைய கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு பதில் தான் கர்த்தர் சொன்னாரு, உனக்கு அப்புறம் வெள்ளி மாதிரி ஒன்று வரும், வெங்கலம் மாதிரி ஒன்று வரும்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு? இவர் இமேஜின் பண்ணி இன்னொரு கவர்மெண்ட்லாம் வரக்கூடாது, என் கவர்மெண்ட் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் அதிகாரத்தில் அந்த சிலையை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு சிலையை 3ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக கோல்டில் செஞ்சுட்டார். அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்கன்னா, 1-2 வசனம் வாசிச்சிங்கன்னா, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற பொற்சிலையை பண்ணுவித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோல்டு ஃபுல்லாக கோல்டில் ஒரு சிலை செஞ்சுட்டாரு. எல்லாமே நான் தான், எனக்கு அப்புறம் வேறு கவர்மெண்ட்டே கிடையாது, எல்லாரும் அதை தான் வணங்கணும்னு இருப்பேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் எல்லாரும் வணங்கினார். இதுதான் ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட். ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் என்னென்னு 2 தெசலோனிக்கன்ஸ் 2:4 இருக்குது. 2 தெசலோனிக்கர் 2:4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். எல்லாரும் அவனை வணங்கணும்னு சொல்லுவானாமா. இப்போ நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அது பண்ணிட்டாரு, எல்லாரும் வணங்கணும்னு சொல்லிட்டாரு. அப்போது இது அவர் செய்த ஒரு வேலை. சரிங்களா? ரெண்டாவது, மேடோ பெர்ஷியா கவர்மெண்ட்டில் ஆன்டி கிரைஸ்ட் வேலை ஒன்று நடந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா, ராஜாவை தவிர வேற யாரை நோக்கி விண்ணப்பம் ஏறெடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. தானியேல் விண்ணப்பத்தை ஏறெடுத்து தான் எங்கே போனார்? லயன்ஸ்டனுக்கு போனார். அப்போது யாருமே அவரை நோக்கி வேற யாரை நோக்கி வணங்கவே கூடாது. இது ஆன்டி கிரைஸ்டுடைய அர்த்த சுபாவம். எல்லாரும் அவனைத்தான் வணங்கணும், யாரும் அவனை தவிர வேற யாரும் கடவுள்னு கும்பிடவே கூடாது. மூணாவது, கிரீக் கவர்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இந்த 4 ஜெனரல்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 4 ஜெனரல்ஸில் செலுக்கசோன் நிக்கோடர்னு ஒருத்தர் இருக்கிறார். அலெக்சாண்டருக்கு அப்புறம் 4 ஜெனரல்ஸில் அதில் ஒன்று செலுக்கசோன் நிக்கோடர். இவரை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த செலுக்கசோன் நிக்கோடர் BC 168 இந்த செலுக்கசோன் நிக்கோடரில் 8th கிங்காக ஒருத்தர் வந்தார். அவர் பேர் ஆன்டியாக்கஸ் IV எபிஃபனஸ். இந்த ஆன்டியாக்கஸ் IV எபிஃபனஸ் என்ன பண்ணுறாரு? ஒரு பெரிய சிலை செஞ்சு கிரீக்கோடைய ரூலிங் காட் ஜியூஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலையை செஞ்சு எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டார். எல்லாரும் அதை தான் வணங்கணும்னு சொல்லிட்டாரு. உள்ளே கொண்டு போய் வச்சுட்டார். இதுவும் ப்ராஃபஸியாக தானியேல் சொல்லியிருப்பார். நம்ம அது பின்னாடி வரும்போது பார்ப்போம். அப்போது இந்த 3 டைனாசிட்டிலையும் ஒரு விஷயம் மட்டும் திருப்பி செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? ஒரு சிலையை செஞ்சு எல்லாரும் வணங்கணுங்கிறாங்க. இப்போ நீங்கள் ரெவலேஷன் 13:15 வாசிங்க பார்ப்போம். 13:15 he was granted power to give breath to the image of the beast, that the image of the beast should both speak and cause as many as would not worship the image. இங்கேயும் ஒரு சிலையை வணங்காட்டி கொலை நடக்குது. இப்போ தெரியுதா? இந்த 3 கவர்மெண்ட்டோடைய பேஸு
13 சாப்டரில் இருக்கும். அந்த 3ம் அங்கே இருக்கும். சிங்கம், கரடி, லெப்பர்ட். இங்கேயும் அந்த 3ம் இருக்கும். அந்த 3த்துலேயும் ஒரு ஒத்துமை இருக்கும். சிலையை செஞ்சு எல்லாரும் கும்பிடணும். அது நேபுகாத்நேச்சாரும் சொல்லுவார், அகஸ்வரும் சொல்லுவார், அப்புறம் வந்துட்டு ஆன்டியோகஸ் ஃபார் எஃபிமன்ஸும் சொல்லுவார். அந்த 3ம் இங்கே இருக்கும். 3 சேர்ந்து இங்கேயும் கரெக்டாக ரெவலேஷன். இது இப்போ நடக்க போகிறதான ஒரு விஷயம். ஸோ இவ்வளவு காரியங்களும் இந்த தானியலுக்கும் ரெவலேஷனுக்கும் உள்ளதான தொடர்பு. ஸோ இந்த கிரீக் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் இப்போ நடக்க போகுது. அலெக்சாண்டர் காலத்துலேயும் ஆன்டியோகஸ் ஃபார் எஃபிமனஸ் காலத்துலையும் என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் இப்போ நடக்க போகுது. அதில் உள்ள பெரிய விஷயங்களை தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது பார்ப்பதற்கு சிவிங்கியை போல இருந்தது, சிறுத்தையை போல இருந்தது, கிரீக் டைனாசிட்டியை போல இருந்தது. ஸோ டோட்டல் வேர்ல்டும் எப்படி அலெக்சாண்டர் 70% வேர்ல்டை கொண்டு வந்தாரோ, இப்போ வரப்போகிற கவர்மெண்ட் டோட்டல் வேர்ல்டையும், இதைத்தான் நான் ஒன் வேர்ல்டு ஆர்டர்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒன் வேர்ல்டு ஆர்டர் ஃபேரோ பீரியட்லேருந்து இருக்குது. இப்போ நம்ம காலத்தில் அது முடிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இவ்வளவும் பேசுகிறோம். கன்க்ளூஷனாக நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி, ப்ராஃபட்டிக்கலாகவும் சரி, அல்லது உங்களோட லைஃபுக்கு தேவையான விஷயமும் சரி, அத்தனையும் இந்த பைபிளுக்குள்ளே இருக்குது. குறிப்பாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ப்ராஃபஸியாக தெரிஞ்சுக்கணும், அது நிறைவேற தெரிஞ்சுக்கணும். பைபிளையும் ஹிஸ்ட்ரி புக்கையும் பக்கத்தில் வச்சு படிச்சு பாருங்கள். ரெண்டும் அப்படியே அக்யூரேட்டாக ஒத்து போகும். ஹிஸ்ட்ரி புக்கு ஃபஸ்ட்டு வந்து பைபிள் பின்னாடி வரல, பைபிள் முன்னாடி வந்து ஹிஸ்ட்ரி பின்னாடி வந்தது. வரப்போகிற ஹிஸ்ட்ரி அத்தனையும் இதில் எப்படி ஆண்டவர் சொல்லி வச்சாரோ, இதுக்கு அப்புறமும் வரப்போகிற மொத்த ஹிஸ்ட்ரியும் இதுக்குள்ளே சொல்லி வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த புக்குக்கு ஈக்குவலான புக்கு உலகத்தில் இது வரைக்கும் எழுதலை, இனி எழுத போகிறதும் இல்லை. ஸோ நல்லா தியானிங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே டிட்பிட்ஸ் மாதிரி தான். நான் எப்பவுமே சொல்வேன், நம்ம ஒரு ப்ரோக்ராமில் 28 மினிட்ஸில் we are giving some tidbits. இது உள்ள இன்னும் பொக்கிஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரெஷர்ஸ் உள்ளே இருக்குது, நீங்கள் நிறைய எடுக்கலாம். மிக்க நன்றி பிரதர் ஜெகன். அடுத்த வாரத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மிக்க நன்றி. தேங்க்யூ.